நாய் குறுக்கா வந்ததுனால தான் அது மேலே ஏற்றிடக்கூடாதுன்னு ஆட்டோவை சைடாக திருப்பினதால உள்ளே இருந்த என் பையன் கீழே விழுந்து என் கண்ணு முன்னாடியே இறந்துட்டான்னு நீயா நானா ஷோவில் ஒருத்தர் சொல்லவும், ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி குழந்தை ஒன்று வந்தப்போ நானும் அது மேலே ஏற்றிடக்கூடாதுன்னு திருப்பினதால நானும் கீழே விழுந்தேன்னு சொல்லவும், இதைத்தான் ஐ கம்ப்ளீட்லி கண்டம் திஸ்ன்னு கோபிநாத் சொல்லி உங்கள் முன்னாடி நாய் தான் இங்கே எல்லா பிரச்சனையும் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் காமிச்சாங்க. இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். பேரண்ட் சரியா கவனிக்காதனால அந்த குழந்தைனால ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகுது. ஒரு பையனோட கவனக்குறைவால ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகுது. சைரன் போட்டுட்டு எமர்ஜென்சியா ஆம்புலன்ஸ் வருதுன்னு தெரிஞ்சும் கவனக்குறைவால அலட்சியமா ரோட கிராஸ் பண்ணதால ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாம ஆம்புலன்ஸ்க்கே இந்த நிலைமை ஆயிடுச்சு. ரோடுல தண்ணி தேங்கி நிற்குதுன்னு அதுல காலில் பற்றக்கூடாதுன்னு கொஞ்சம் ஏறி போனதுனால உயிர் போற அளவுக்கு இப்படி நடக்கும்னு அவங்க யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி நாய் இல்லாமல் அந்த இடத்துல நிறையா ஒரு மனுஷனாலையும் ஒரு ரோடு சரியில்லாதனாலையும் ஒரு குழந்தைனாலையும் நடக்கிறதுவே நிறையா விபத்துகள், அதில் உயிர் போனதும் நிறையா இருக்குது. இப்போ இதையும் பாருங்கள். இதில் நாய் குறுக்கா வந்தனால தான் அவர் கீழே விழுகிறாரு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதையும் தாண்டி அவர் செஞ்ச தப்பு என்னன்னா, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு. அவர் கீழே விழுந்தோடனே முதல்ல அடி விழுகிறது தலையில தான், ரெண்டாவதும் உருண்டதுக்கு அப்புறம் விழுகிறதும் தலையில தான். அதனால தலையில பலத்த அடி விழுந்ததுனால தான் அவர் உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது. ஹெல்மெட் போட்டிருந்தார் அப்படின்னா இந்த இடத்துல அவர் தப்பிச்சிருக்கலாம். ஹெல்மெட் போடாம வந்ததும் அவருடைய தவறுன்னு சொல்லி நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம். அதனால நாய்கள்னால அங்கங்கே பிரச்சனை கொஞ்சம் இருக்கிறது தான். ஆனால் நாய் மட்டுமே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்காது. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. எரியிற தீயில எச்சா எண்ணெய் ஊற்றுற மாதிரி நாய் கடிக்குது, ராபிஸ் பரவுதுன்னு பேசிட்டு இருக்கிற ஷோவில் நாய்னால தான் இந்த விபத்தெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி ஒருத்தரை பேச வச்சு இந்த விஜய் டிவி உங்கள் கண்ணு முன்னாடி இந்த நீயான ஷோவில் நாயினாலே ஒரு பயங்கர இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு மிருகம், இதை அழிக்கணுங்கிற அளவுக்கு இது எல்லாத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சது இல்லையா? இப்போ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ. இதை முடிஞ்சால் அந்த சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் பார்க்கட்டும்னு சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. இப்படியும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.